Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு 4 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. அந்த 4 ரேஷனல் நம்பர்ஸை டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். இப்போது இது ஒரு ஒலிம்பியாட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கொடுக்கப்பட்ட எண் என்ன? 17/30, -3/-5, 4/-15, -7/15 இதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். எப்படின்னு பாருங்கள். 17/30, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 3/5. நெக்ஸ்ட்டு இந்த டினாமினேட்டர்ஸ் வந்து எப்பயுமே ப்ளஸில் எழுதணும். ஸோ இந்த மைனஸ் வந்து மேலே எழுதலாம். ஸோ -4/15, நெக்ஸ்ட்டு -7/15. இப்போது இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டர்ஸை வந்து லைக் நம்பர்ஸாக, அதாவது லைக் டேர்ம்ஸாக கொண்டு வரணும். ஸோ நம்ம ஃப்ராக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஃபஸ்ட்டு லைக் ஃப்ராக்ஷன்ஸாக எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த 4 டினாமினேட்டர்ஸ்குடைய எல்சிஎம் எடுப்போம். ஸோ டேக் எல்சிஎம் ஆஃப் த டினாமினேட்டர்ஸ் 30, 5, 15 and 15. ஸோ இங்கே எல்சிஎம் எடுங்க. 30, 5, 15, 15. இதில் காமன் ஃபேக்டர் என்ன? 5. ஸோ 5 வெளியே எடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு நம்பரையும் 5ஆல் டிவைட் பண்ணி எழுதலாம். ஸோ 6 5s are 30. நெக்ஸ்ட்டு 1 5s are 5. நெக்ஸ்ட்டு 15 5. ஸோ 3 5s are 15. நெக்ஸ்ட்டு 3 5s are 15. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் காமன் ஃபேக்டர் 3. ஸோ 6 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2. 2 3s are 6. 1 as it is coming down. Next 3 divided by 3 1 and 3 divided by 3 1. Next 2 வெளியில் எடுக்கிறோம். இப்போ 1 2s are 2. the 1 as it is coming down. ஸோ இப்போது LCM of this numbers என்ன? 5 into 3 into 2. ஸோ LCM என்ன? 5 3s are 15. 15 into 2 30. 30 தான் LCM. இப்போது ஒவ்வொரு ரேஷனல் நம்பர்ஸுக்கும் டினாமினேட்டர்ஸ் 30 வர மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் என்னவா இருக்குது? 17/30. ஸோ இதை 30 divided by 30ன்னு போடுறோம். எல்சிஎம் 30 வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 30 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 30யை கேன்சல் பண்ணும்போது ஒன்லி 17/30 கிடைக்குது. செகண்ட் ரேஷனல் நம்பர் என்ன? 3/5. இதை 30 divided by 30ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 30 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 5ஐ கேன்சல் பண்ணும்போது 1 5s are 5. 6 5s are 30. ஸோ 6 3s are என்ன? 18. 18/30. நெக்ஸ்ட்டு -4 divided by 15 இருக்கு. இப்போது இதில் 30 divided by 30. இங்கே 30 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 15ஐ கேன்சல் பண்ணுறோம். 1 15s are 15. 2 15s are 30. ஸோ -4 into 2 -8 divided by 30. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் நம்பர், அதாவது ஃபோர்த் ரேஷனல் நம்பர் என்ன? -7/15. இதை அதே மாதிரி 30ஆல் மல்டிப்ளை பண்ணி 30ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போது இந்த 30 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 15ஐ கேன்சல் பண்ணும்போது 1 15s are 15. 2 15s are 30. ஸோ இங்கே -7 2. 7 2s are -14/30. இப்போ பாருங்கள், இந்த 4 நம்பர்ஸ்க்குமே டினாமினேட்டர்ஸ் சேம் டினாமினேட்டர்ஸாக இருக்குது.
லைக் டேர்ம்ஸாக கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒன்லி கம்பேர் த நியூமரேட்டர்ஸ். ஸோ நியூமரேட்டர் மட்டும் கம்பேர் பண்ணி எழுதுனா போதும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பர் இது 18/30. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 18/30. செகண்ட் ஒன், இதுக்கு அடுத்து இருக்கிற பெரிய நம்பர் என்ன? 17/30. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இருக்க பெரிய நம்பர் என்ன? -8. எப்பவுமே வந்து நெகட்டிவ் நம்பர்ஸில் சின்னதெல்லாம் சின்னதெல்லாம் பெரிய நம்பர், பெரிய நம்பர்லாம் சின்ன நம்பர். ஸோ இதில் -8 வந்து பெரிய நம்பர். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் -14/30. இப்போது இதனுடைய ஃப்ராக்ஷன்ஸை எழுத போகிறோம். இப்போது இந்த ஃப்ராக்ஷன்ஸுக்கு உரிய கொடுத்த ரேஷனல் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு எழுதுகிறோம். இப்போது 18/30 இதனுடைய ஃப்ராக்ஷன் என்ன? 3/5. ஸோ 3/5 இஸ் கிரேட்டர் தேன் செகண்ட் நம்பர் 17/30 உடைய ரேஷனல் நம்பர் என்ன? 17/30. நெக்ஸ்ட்டு -8/30 உடைய ரேஷனல் நம்பர் என்ன? -4/15. நெக்ஸ்ட்டு -14/30 உடைய ரேஷனல் நம்பர் என்ன? -7/15. ஸோ ஃபைனலி ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.